அடுத்து தமிழ்நாடு அரசின் சார்பாக வந்து இப்போது ஒரு கல்விக் கொள்கையை நேற்றைய முன்தினம் அறிவிச்சுக்கிறான். அந்த கல்விக் கொள்கையில் எதுவும் குறிப்பிட்டு சொல்லும்படியான சிறப்பு அம்சங்கள் எதுவுமே இல்லை. ஒன்றே ஒன்று அவங்க வந்து இருமொழிக் கொள்கை என்று சொல்லுகிறார்கள். இருமொழிக் கொள்கை தான் கடந்த 1967 திமுக அதிமுக மாறி மாறி அந்த கொள்கையை தானே கடைபிடிச்சு வரீங்க. அதிலிருந்து வேற அதுவோ கல்விக் கொள்கை என்பது வெறும் மொழி மட்டுமே கல்விக் கொள்கை கிடையாது. இந்த மக்கள் திறன் வளர்ப்பிலிருந்து 2022ஆம் நூற்றாண்டுக்கு இந்த இளைஞர்களை தயார் செய்வது வரையிலும் எல்லாம் பல்வேறு அம்சங்கள் அடங்கி இருக்கிறது. அதையெல்லாம் சொன்ன மாதிரி தெரியல, அரைச்ச மாதிரி வெறும் கல்விக் கொள்கை மட்டும்தான் அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. அதனால் வந்து அதையெல்லாம் வந்து இந்த அரசு வந்து அதனுடைய திட்டத்தில் எந்த விதமான புதுமையும் கிடையாது. நாங்கள் வந்து இப்பொழுது அனைத்து மாவட்டங்களிலும் புதிய தமிழகம் கட்சியை கிராமந்தோறும் வலுப்படுத்தக்கூடிய பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு டிசம்பர் மாதத்தில் அல்லது ஜனவரி மாதத்தினுடைய முதல் வாரத்தில் மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில்தான் வந்து எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய 2026க்கான வியூகத்தை வந்து அறிவிக்க முடியும். அதுவரையிலும் வந்து இப்பொழுது வந்து நாங்கள் வந்து கூட்டணியை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை. ஆனால் கூட்டணி இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்படி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களைப் போல வெறுமனே இயந்திரத்தனமாக வெறும் சீட்டுகளுக்காக கூட்டணி சேரக்கூடிய நிலைமை கண்டிப்பாக இருக்காது. சில கொள்கை சார்ந்த அம்சங்கள் அதில் வந்து இடம்பெறும். என்று சொன்னால் கடந்த 30 வருஷமாக அல்லது 50 வருஷமாக மிகப்பெரிய அளவுக்கு இந்த திமுக அதிமுக அல்லது வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் வந்து ஏமாற்றி இருக்கிறார்கள். அதனால் குறைந்தபட்ச அம்ச திட்டத்தோடு தான் நாங்கள் வந்து அந்த கூட்டணியை சிந்திக்க முடியுமே தவிர கொள்கைகளை சிந்திக்க முடியுமே தவிர, அதனால் வந்து ஆழ்ந்து அதுக்கு பிறகு தான் முடிவெடுப்போம். ஏன்னா பல்வேறு அம்சங்கள் பல பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படாமல் இருக்கிறது. எனவே ஒரு கட்சிக்கு 4 சீட்டு கிடைச்சா 5 சீட்டு கிடைச்சா மட்டுமே பெருசு என்று பார்த்து தான் பல நேரங்களில் கூட்டணி பலரும் சேர்ந்து இன்றைக்கி தமிழ்நாட்டை கனிவள கொள்ளை சூறையாடலுக்கும் ஊழல் மலியருக்கும் அதுபோல் எல்லா விதமான தவறும் நடத்துறதுக்கு உடந்தையாக இருக்குது. அதனால் நாங்கள் வந்து குறைந்தபட்ச அம்ச திட்டத்தோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான கொள்கையோடு தான் எங்களுடைய கூட்டணியை பற்றி சிந்திப்போம். அதுக்கு இன்னும் இப்போது ஆகஸ்ட் மாதத்தில் மிடில் தான் இருக்கிறோம். இன்னும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இன்னும் இதில் ஒரு 4 அதில் ஒரு 7 மாதம் 8 மாதம் இருக்கிறது. ஆனால் போதிய அவகாசம் இருக்கிறது. எனவே அந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து சரியான முடிவை தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பயக்கக்கூடிய வகையிலான ஒரு கூட்டணி அமையறதுக்கு உண்டான வியூகத்தை நாங்கள் வந்து வகுப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.